சில மாற்றங்கள் நமக்கு ப்ரொமோஷன் மாதிரி தோணுங்க, ஆனால் அதுக்குள்ளே நிறையா எமோஷன்ஸ் இருக்கும். வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்குது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். நித்யா எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் இல்லை நம்மளோட இந்த ஸ்டோரியில். அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு போய் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுங்க. முதல்ல சில நாட்கள் கார்த்திக் இருக்கார்ல நம்ம ஹீரோ, அவருக்கு அந்த ஆஃபீஸே செட் ஆகாத மாதிரியே ஃபீல் வந்துடுச்சு. வேறு மாதிரி இருக்குது. அவங்க உட்கார்ந்துருந்த அந்த சேர், அந்த சிஸ்டம், இன்னும் சொல்லப்போனால் அந்த கேபின், அந்த இடத்தை பார்த்துட்ருக்கிறது சில நேரம் அப்படியே ஜோன்ட் அவுட் ஆகி வேலையை பார்த்துட்ருக்கும் பொழுதே எங்கேயோ அப்படியே உட்கார்ந்துருக்க ஒரு மனநிலை. கிட்டத்தட்ட அந்த இடத்த ரொம்ப காலியாக வந்துட்டு அவரால் உணர முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வாழ்க்கை அவ்வளோதானோ, நம்மளுக்கு ப்ரமோஷன் வந்து என்ன பயன், இவங்க இப்படி வெளியே போவாங்க நம்ம நினைக்கலையே இப்படின்னு வெவ்வேறு மாதிரி தனக்குள்ள எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் அதோட சண்டை போட்டு லிட்ரலாக அவரோட தாட்ஸ் இருக்கு இல்லையா, மனசில் அந்த எண்ணங்கள், அதோட ஃபைட் பண்ணுறது தான் அவருக்கு ஒரு நாளில் பாதி நேரம் வேலையாகவே இருந்துச்சு. பட் யதார்த்தம் என்ன தெரியுமா, வாழ்க்கை யாருக்காகவும் நின்று வெயிட் பண்ணாதுங்க. அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த மீட்டிங், அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படின்னு எல்லாம் தொடர்ந்து தன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறதையும் கார்த்திக் பார்க்குறாரு. பட் தென் ஒரு கட்டத்துக்கு மேலே மூவ் ஆன் ஆகணும்ல. வழக்கம் போல் இவர் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரங்கள் எல்லாத்துலேயும் அமைதியாக அந்த இடத்துல தூரமாக நின்று ஜோயி இதை நோட் பண்ணுறாங்க. பட் நேராக போயிட்டு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லலை. ஆனால் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இவர் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஜோயிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து யார் அப்படின்னு சொன்னது அவங்ககிட்ட மட்டும்தான். கரெக்டுங்களா? அந்த பொண்ணுக்கிட்ட கூட போய் அவர் சொல்லலை, சொல்லாமையே அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் அது ஆக்சுவலாக. அப்போ அங்கே போய் நம்ம பேசி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோன்னு கார்த்திக் நினச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ஜோயை தடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கு நடுவில் டீம் லீடராக ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் கார்த்திக்கு வேலை சுமை பழு ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான வேலையை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போது மற்றவங்களையும் லீட் பண்ணிக்கிட்டு தனக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு, இன்னும் சில நேரங்களில் அவருக்கு வந்து திருப்தி வர்றதில்ல. அவருக்கு கீழே டீமில் 3 பேர் இருந்தாலும் அவங்க பார்த்த வேலையை இவரே இன்னொரு முறை வெரிஃபை பண்ணுறேங்கிற பேரில் ரீஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பாக வந்து டைம் நிறையா கன்சியூம் ஆகும் இல்லையா? உள்ள வேலையை திருப்பி 2 பேர் பார்த்தா ஒரே வேலையை, அந்த மாதிரி நிறையா அவரே தனக்குள்ளேயே வந்து என்ன சொல்கிறது, தானாகவே அந்த ப்ரெஷர் எடுத்து போட்டுக்கிறது. அவருக்கு கீழே எதுக்கு ஆள் அசைன் பண்ணியிருக்கிறோம், அந்த வேலையை அந்த ஆள் முடிச்சு கொடுக்கணுங்கிறது தானே விஷயம். ஆனால் இவர் அதையும் சேர்த்து தானே உட்காந்து லேட் நைட் வரைக்கும் பார்க்குறத ஒரு வழக்கமாகவே மாற்றிடுறாரு. முன்னாடியாச்சு 7-8 மணின்னு போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம நித்யா போனதுலேருந்து மினிமம் 10 மணிக்கு முன்னாடி கிளம்புறதே கிடையாது. நான் சொல்கிறது கேட்கல உங்களுக்கு? ஏன்டா அவர் ஆசைப்பட்டு அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்கிட்டாரு, நித்யா போயிட்டாங்க, அப்போ யார் ஹேண்டில் பண்ணுறது அந்த ப்ரெஷர்லாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறது எனக்கு தெரியுது. ப்ரொமோஷன் வந்தாலும் இது அனாவசியமான ஒரு ப்ரெஷர் தான் சொல்லுவேங்க. உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள அதுக்கேற்றாப்புல மெருகேட்டுங்க. அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணணும். ஆனால் இங்கே என்னென்னா அவருக்கு மனசுலையும் ஒரு எம்டினஸ், அதை தாண்டி இந்த ப்ரொமோஷன்லையும் அவருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியலை, கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டார், திணற ஆரம்பிச்சிட்டார் சொல்லப்போனால். இதன் விளைவாக நிறையா லேட் நைட்ஸ் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது பெண்டிங் பில்ஸ் பார்த்துருக்கும் போது கிளைண்ட் கால் வரும், பாதி சாப்பிட்ட டின்னர் டப்பா, அரைகுறையாக குடிக்காமல் டேபிள் ஓரமாக வச்சுட்டு போனால் காஃபி மக்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக அவரை சிதைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ சிதைப்பட்டாலும் நம்ம கார்த்திக் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தான், எடுத்த உடனே கவனிக்கல. அதை என்னன்னா, எவ்வளோ லேட்டானாலும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ லேட்டானாலும் ஜோயி மட்டும் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருந்துடுறாங்க. கிட்டத்தட்ட சாப்பிட்டியா, இந்த ஃபைல் நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் பார்க்கட்டுமா, நீ கிளம்பு, இதை நான் மெயில் பண்ணிடுறேன் இப்படின்னு அவரோட வேலையை அவசியமே கிடையாது ஆக்சுவலாக ஜோயியோட பொசிஷனுக்கு அந்த மாதிரி கேள்விகள் கேட்டு அவங்க வேலையை இவர் பகிர்ந்துக்கிற அளவுக்கு. பட் அவங்க அதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, கூடவே இருக்க ஆரம்பித்தாங்க நிறையா. இதை அவரும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு பொறுமையாக. அது எப்படி சொல்கிறதுங்க, இங்கே மென்டலி
ரொம்ப டயர்டாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ரிலீஃபுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் ஜோயி மூலியமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். மணி 11 இருக்கும். ஆஃபீஸ் ஃப்ளோரில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கார்த்திக் மட்டும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் மைண்டு வேறு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. அப்போது டப்புன்னு டேபிளில் ஒரு கப்பு வைக்கிற சத்தம், அதோட ஒரு குரலும் வருது. டீ கோல்டாயிரும் கார்த்திக், குடி. நம்ம ஜோயி அவங்க யூஸ்வலான காம் ஃபேஸோட நின்றுட்டு இருந்தாங்க. நீனும் கிளம்பலையா அப்படின்னு கார்த்திக் கேட்டார். நீயும் கிளம்பலையே அப்படின்னு ஜோயி சொல்லிட்டு சிரித்தாங்க. அந்த சின்ன கான்வர்சேஷன், அந்த சைலண்ட்டான கம்பெனி, அது எப்போ ஸ்லோலி நம்ம கார்த்திக்கோட வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாக ஆச்சுன்னு கார்த்திக்குக்கே தெரியலங்க. சொல்லுவாங்கள்ல, சில பேர் நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவல்லலாம் என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தினசரி நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கலந்துருவாங்க. அவங்க இல்லாத நாட்கள் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக புரிய வைக்கும். அந்த 2 மாதம் கார்த்திக் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த நல்லா பழகிக்கிட்டார். அவர் மனசு பழகிக்கிட்டு. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று வந்தாலே நேராக முதல்ல இந்த மனுஷனுக்கு நினைவு வர்றது ஜோயி ஜோயி ஜோயி. ஆனால் ஜோயி மனசில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஒரு வாட்டி கூட ஜோயி வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. கார்த்திக் மேலே அது அன்பா, பாசமா, காதலா? இவ்வளவு எபிசோட்ஸாக கேட்டுட்ருக்கீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள், ஜோயிக்கு கார்த்திக் மேலே காதலா இல்லை அன்பா, அது நட்பான்னு? அந்த உணர்ச்சியை ஜோயி வெளிப்படுத்தவே இல்லை. அவங்க போன வேக்கன்சியை நம்ம எடுத்துக்கலாம், இவன் நம்மளை பார்ப்பான், நம்மளை காதல் செஞ்சுருவான், தெரிலங்க. சர்ப்ரைசிங்காக மனிதர்கள் எல்லாரும் இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்கிறது எல்லா இடத்துலையும் பொருத்தமாகுது. முதல்ல நம்ம என்ன நினச்சோம், ஜோயி ரொம்ப ஒரு கன்னிங்காக, அக்ரெசிவாக அவங்களுக்கான காதலை அவங்க கண்டுபிடிச்சி தேடி எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவங்களோட இந்த ஃப்ளிப் பிஹேவியர், இது ஒரு சூழ்நிலையினால் வந்ததா இல்லை பொதுவாகவே அடிப்படையாக அவங்களோட கேரக்டரே அப்படி தானா? யோசிக்க வைக்கிறதுல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில பேரை நம்ம ரொம்ப ப்ரீ டிட்டர்மைண்டாக முன்னதாகவே ஜட்ஜ் பண்ணி வச்சிடறோம். ஒரு 2 நாள் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஏன் அடுத்த நாள் அவங்க மாற மாட்டாங்களா? தப்பில்லைங்க, ஒரு 2 வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணலாங்க, சரியா? சரி, நான் கதைக்குள்ளே வரேன். கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நம்ம ஜோயி மனசில் தன்னோட காதலை சொல்லணுங்கிற அவசரமோ ஆவேசமோ இல்லைங்க. இவனுக்கு நான் இருக்கேன், அது போதும், அது மட்டும் போதும், அவ்வளோதான் நம்ம ஜோயி மனசில் இருந்தது. இந்த சம்பவங்கள் நடைபெற்ற அடுத்த ஒரு வாரத்திலேயே ஆஃபீஸோட ஓனர் இருக்கார்ல, கம்பெனி ஓனர், அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி பயங்கர டிஃப்ரெண்ட்டான வைப்புங்க. மொத்த ஆஃபீஸுமே டெக்கரேஷன்ஸ் என்ன, லைட்டிங் என்ன, ஒரு பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிகைகள் அப்போ கூட வந்துட்டு இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ பெரிய லைட்டிங்லாம் இருக்காது. ஒரு நியூ இயர் ஆனால் அன்னைக்கு பயங்கரமான லைட்டிங்ஸ், டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ் ஹாலில் அரேஞ்ச்மெண்ட் அப்படி ஒரு நச்சுன்னு பண்ணியிருந்தாங்க. டாப் நாட்சாக இருந்துச்சு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இது எல்லாத்துக்கும் யார் தலைமை தாங்கிறது அப்படின்னா நம்மளோட ஜோயியோட பார்வையில் இதை பூராத்தையும் அவங்க ஒரு ஆளாக அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா கம்பெனி ஓனரோட பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதில் கூர்மையாக தன்னுடைய எல்லா மற்ற வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக செலவு பண்ணி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த மீட்டிங்கில் புதுசாக ப்ரொமோட் ஆன எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மீட்டிங் வித் த ஓனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமும் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அஜெண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீட்டிங்கோட அஜெண்டாவில் இது முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் இந்த அஜெண்டா, இந்த டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபைனல் பண்ணி அன்னைக்கு ஓனர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜோயி வர்றாங்க. ஜோயியை எப்பயும் ஃபார்மலில் பார்த்த கார்த்திக் இருக்கார்ல, அன்னைக்கு முறையாக சேலையில் பார்க்குறாருங்க. சாரியில் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா ஒரு வார்த்தை எடுத்த உடனே மனசில் வந்துச்சு. ஜோயியா அன்னைக்கு சேலையில் பார்த்தோன்னே ராயல்,
ஏன்னா ரொம்ப ராயலாக தெரிஞ்சாங்க ஜோயி அன்றைக்கி. இன்ஃபேக்ட் நம்ம ஜோயியோட புகைப்படம் தான் இந்த வீடியோட தம்ப்நெயில். கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்த்திக்கு டீம் லீடாக ஒரு அஃபீஷியல் மீட்டிங்கை எல்லா லீடர்ஸோடு சேர்ந்து அட்டென்ட் பண்ண போகிறது. அந்த ஆஃபீஸோட ஓனரையும் முதல்ல நேரில் பார்க்கக்கூடிய நாள் அந்த நாள். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கார்த்திக் முதல்ல கவனித்தது ஜோயியை தான். அவங்களோட அந்த ராயல் லுக் சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஸ்டன் ஆகிட்டார். ஆனால் அதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கையில் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபைல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சைடு எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் ப்ரெசன்டேஷன் செட்டப். ஸோ அவங்கள பார்த்த நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க, இவ்வளோ நாளாக இதெல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு. அதை எப்படி சொல்கிறது, அவங்க எப்பயுமே கார்த்திக் கூடவே இருந்திருக்கிறாங்க. ரொம்ப காமாக ரெஸ்பான்சிபிலிட்டி வெயிட்டை வெளியவே காட்டிக்காமல் இருந்த பல நேரங்களில் வந்துட்டு கார்த்திக்கால் நோட்டீஸ் பண்ண முடியலை. பிகாஸ் அவரே வந்துட்டு ஆஃப் மைண்டடாக இருந்திருக்கிறாரு இல்லையா. ஸோ இப்போ தான் அவர் வந்து ரியல் உலகத்துக்குள்ளேயே வந்து இதெல்லாம் பார்க்குறாரு. ஜோயியோட இன்வால்மெண்ட்டு இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணும்பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு அவரோட அலோகேட் பண்ண சீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. கம்பெனி ஓனர் உள்ளே வந்தாருங்க. எஸ், ஒரு 50 வயசு இருக்கும். நீட்டாக ஒரு கோட் சூட் போட்டு அவர் ஹால்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் உள்ளே வந்தோடனே ஹால் முழுக்க அந்த ஒரு சைலன்ஸ் எந்திரிச்சு நின்ன விதம் அவருக்கான ரெஸ்பெக்டை அதில் காட்டுச்சுங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அப்படிங்கிறத கார்த்திக் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அவர் இப்போ தானே முதல்ல பார்க்குறாரு. ஸோ மீட்டிங் இனிதே ஆரம்பிக்குது. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோயி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க கம்பெனி ஓனருக்கு. அதாவது புதுசாக ப்ரொமோட் ஆனவங்க பேர் ப்ளஸ் டிசிக்னேஷன், த டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாருக்கும் எந்திரிச்சு ஒரு ஹாய் சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வச்சுருக்கோம் கம்பெனிக்கு அப்படிங்கிறதையும் அவங்க பேசுகிறாங்க. அண்ட் புது கிளைண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் என்ன, வரக்கூடிய நாட்களில் நம்மளோட டார்கெட் என்ன, எதை நோக்கி நம்மளோட ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஜோயி ரொம்ப விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் ரொம்ப குவாய்ட்டாக அவங்க பேசுகிற ஸ்டைலை, அவங்க கையை அசைச்சு பேசுகிறது, அவங்க கண்ணு பார்க்குற பார்வை, இது எல்லாத்தையும் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட மெச்சூரிட்டி, த வே ஷி வாஸ் ஹேண்டிலிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஒரு பொண்ணால், ஒரு மனுஷனால், பேசிக்காக அது பொண்ணோ பையனோ ஒரு மனுஷனால் இவ்வளோ தான் இழுத்து போட்டு செய்ய முடியுமா, எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டை தான் இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜோயி கிட்ட அதெல்லாத்தையும் அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு புதுசாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் ஓனர் மெதுவாக சிரிச்சுட்டு குட் ஒர்க் ஜோயி அப்படின்னு சொல்ல, ஜோயி கேஷுவலாக தேங்க்யூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த ஒரு செகண்ட் கார்த்திக் ஃப்ரீஸ் ஆகிட்டார். டேட்? கார்த்திக் ஜோயியை உத்து பார்க்குறாரு. சர்ப்ரைஸா இல்லை ஷாக்கா தெரியல, ஆனால் பார்க்குறாரு அப்படியே. ஜோயி ரொம்ப நார்மலாக ப்ரெசன்டேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சுப்பீரியாரிட்டி கூட இல்லாமல், ஒரு ஆட்டிடியூட் கூட இல்லாமல், இவ்வளோ நாள் அவங்க இந்த கம்பெனி ஓனரோட மகளாக இருப்பாங்கன்னு நம்ம கார்த்திக் இமேஜின் கூட பண்ணலைங்க. அந்த மொமெண்ட்டில் இவங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் இவங்க நடந்து கூட விதம், இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹேண்டிலிங் வித் பீப்புள், இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ் கார்டு மாதிரி வந்துட்டு போகுது கார்த்திக் மனசில். அப்போ அவங்க மேலே இருந்த ரெஸ்பெக்ட் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு கார்த்திக். மீட்டிங் முடிஞ்சதும் டின்னர் வந்து டவுன்ஸ்டர்ஸில் பஃபே சிஸ்டமில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் எல்லோரும் குரூப்பாக பேசிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு, அண்ட் அஃப்கோர்ஸ் செலிப்ரேஷன்னா கேக் கட்டிங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணிடுறாங்க அங்கே ஹால்லையே. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்த சீட்டில் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கீழே போய் வாங்க சார் நம்ம சாப்பிட்லான்னு கார்த்திகை கூப்பிட்றாங்க. அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற லீட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ புதுசாக ப்ரொமோட் ஆன 2-3 பேர் சேர்ந்து இவர் கூட ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே இருக்குது சார் சீட்டு, வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. பட் கார்த்திக் அன்னோயிங்லி யாரையோ யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கவனித்து பார்த்தா அவரோட பார்வை திரும்ப ஒரே டைரக்ஷனை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கு. ஜோயி 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 நின்றுக்கிட்டு இருந்தா அந்த இடம். அந்த நேரம் ஓனர் வந்து ஜோயியை சைடு ஹக் பண்ணுறாரு. ஒரு அப்பா மகள் அப்படிங்கிற ஒரு வார்ம்த் இருக்குல்ல, அந்த சீன் அதை நம்ம கார்த்திக் கண் கூட பார்க்குறாரு.
அதை பார்த்தோன்னே அவர் அறியாமையே ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன சந்தோஷம், அவர் வாயில் ஒரு புன்னகை. எனக்கு யதார்த்தமாக அந்த என்ன வார்த்தைன்னு எனக்கு சொல்ல தெரியல தமிழில். ஒரு எமோஷ்னலாக அவர் வந்து கொஞ்சம் சிரிக்கிறார், அவர் வாயில் ஒரு சிரிப்பு வருது. இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் ஜோயி கவனிச்சிடுறாங்க கார்த்திக் அங்கேருந்து வெறும் பிளேட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. வேகமாக கார்த்திக் பக்கம் நடந்து வராங்க ஜோயி. என்ன நீ இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலையா கார்த்திக், யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு வேகமாக ஒரு விளையாட்டாக கேட்குறாங்க ஜோயி. கார்த்திக் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவங்க உன்னோட டேடா? ஜோயி சின்னதாக ஒரு சிரிப்பு, அளவாக சிரிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க அவங்க அப்பாவை. பார்த்துட்டு திருப்பியும் கார்த்திகை பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு இன்னசென்ட் க்யூட் ஃபேஸ் ரியாக்ஷன் இட் வாஸ். சரிங்களா, நம்ம ஜோயி அந்த மாதிரிலாம் ஃபேஸ் ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு கார்த்திக். என்ன திடீர்னு நீங்கள் வாங்க போங்கன்னு மறுபடியும் வேதாளம் முருங்கை முறை ஏறுது கார்த்திக் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜோயி. இல்லை நீங்கள் சொல்லவே இல்லையே. உடனே ஜோயி நீங்கள் கேட்கவே இல்லையே அப்படின்னு திருப்பியும் வம்பிழுக்கிறாங்க. அவ்வளோ கேஷுவலாக அந்த மொமெண்டமை கேரி பண்ணுறாங்க நம்ம ஜோயி. அந்த ஆன்சரில் கூட ஒரு சிம்பிளிசிட்டியை பார்க்குறாரு கார்த்திக். சரி நான் உன்னை வாப்போன்னு நீ சொல்லி தானே நான் கூப்பிட்டேன், உனக்கு எதுவும் அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக். சிரிக்கிறாங்க ஜோயி. எனக்கு ஒரு பிளேட் வாங்க மாட்டியா, நான் தான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் நம்ம கார்த்திக். வேகமாக இன்னொரு பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் ஃபுட் சாப்பிட்றாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக அண்ட் ஹாப்பியான ஒரு கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. அதுக்கு நடுவில் ஓனர் உள்ளே வராரு. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுடா, நான் கிளம்புறேன் ஜோயி, ஓகே அப்படிங்கிறாரு. திரும்பி பார்த்துட்டு ஜோயி யா ஓகே டேட் அப்படிங்கிறாங்க. நடுவில் கார்த்திக் நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு கார்த்திக்கோட ஷோல்டரில் 2 டேப் பண்ணிவிட்டு கீப் இட் அப் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு ஸ்மால் ஜெஸ்டருங்க. கார்த்திக் அதை ஓனர்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு நம்மளை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கா, இல்லை ஜோயி சொல்லியிருப்பாங்களா இப்படின்னு எதுவுமே அவர் யோசிக்கல. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சடனாக வந்துட்டு நம்ம கம்பெனி ஓனர் நம்மளை கீப் இட் அப்னு சொல்லி ஷோல்டரில் தட்டிட்டு போகிறாரு. சூப்பர். நம்ம ஒரு என்கரேஜிங்கான ஃபீலிங் வரும்ல, டீம் லீடாக வேறு இருக்கிறோம் அண்ட் பாஸ்ட் நிறையா நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் கம்பெனிங்கிறப்போ அந்த ஒரு ஃபீலில் கார்த்திக் இருக்கிறாரு. சில மனுஷங்களோட வேல்யூ லேட்டாக தாங்க புரியும். அவங்க யார் அப்படிங்கிறதுல இல்லை, பட் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புறாங்க. மழை வர ஆரம்பிச்சிருது. பார்க்கிங் லாட் போனால் அங்கே எல்லா எம்ப்ளாயீஸுமே கிளம்பிடுறாங்க. டாப் லீடர்ஸ் எல்லோரும் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு வேகமாக அவன் காரில் கிளம்பிடுறான். நம்ம கார்த்திக் மட்டும்தான் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு 2 வீலரில் சுற்றிட்டு இருக்கிறாரு. மழை பெய்யுது, 2 வீலரில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கிறாரு கார்த்திக். அப்போது கார்த்திக் அப்படின்னு கூப்பிட்றாங்க நம்ம ஜோயி. வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், மழை பயங்கரமாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக நம்ம கார்த்திக் மறுத்துடுறாரு. இல்லை நான் மழை நின்னதுக்கப்புறம் போகிறேன் ஜோயி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் ஜோயி சிரித்து அழகாக ஸ்வீட்டாக பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தான் ஜாஸ்தியாக மரியாதை வந்துருச்சுல நம்ம கார்த்திக் ஜோயி மேலே. அவங்க ஒரு கடத்துக்கு மேலே தவிர்க்க முடியாமல் கார்த்திக் சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு காருக்குள்ளே ஏறிடுறாரு. காருக்குள்ளே உட்காந்தோடனே ஃபியூ செகண்ட்ஸ் அமைதி. வைப்பர் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. மழை துளி விழுகுது, வைப்பர் சவுண்டு கேட்குது. மழை துளி விழுகுது, வைப்பர் சவுண்டு கேட்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலன்ஸை முதல்ல பிரேக் பண்ணது நம்ம கார்த்திக். நித்யா போனதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு ஜோயி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் கார்த்திக். ப்ரொமோஷன், ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஸ்டேஜில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனே எனக்கு புரியல ஜோயி அப்படின்னு ரொம்ப மனசை விட்டு நிறையா பேசுகிறாரு. ஜோயி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிகிட்ருக்குறாங்க. அமைதியாக இவர் பேசுகிற ஒவ்வொன்றையும் கவனமாக நிதானமாக கேட்டுக்கிறாங்க. தலையாட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் நீ இருந்த பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. பேசலை. அடுத்த 2 நிமிஷத்துக்கு ரொம்ப
என்ன அதுக்கப்புறம் எதுவுமே பேசலையேன்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்த்தா கார்த்திக் கண்ணில் தண்ணி வருது. உடனே ஜோயி என்ன பண்ணுறாங்க, வண்டியை ஓரம் கட்டிட்டு காரை விட்டு வெளியே இறங்குறாங்க. ஒரு ஹைவே ரோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ கார்த்திக் பக்கம் போய் அவர் கதவை திறந்துட்டு கார்த்திக் கம் அவுட் சைடு அப்படிங்கிறாங்க. உன்னை ஒரு ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. சிரிச்சுட்டு ஜோயி உடனே ஹக் பண்ணுறாங்க, எதுவுமே சொல்லாமல் கார்த்திகை இமீடியட்டாக. இல்லை, சில நேரம் நம்ம என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம உணர்ச்சிகளை ஒரு ஹக் அது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அது கொடுக்குற அந்த அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு கம்ஃபர்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இது எல்லாத்தையுமே அந்த ஹக்கில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு முறையும், இஃப் இட் இஸ் வித் த ரைட் பர்சன். 2 நிமிஷம் கிட்டத்தட்ட கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் ஜோயை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு சேஃபாக லைஃப்பில் ஃபீல் ஆன ஒரே பர்சன் நீ தான் ஜோயி அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணில் கொஞ்சம் தண்ணி நிற்குது. அவங்க எதுவுமே பேசலை, கண்ணை மட்டும்தான் பார்க்குறாங்க, அமைதியாக ஒரு எமோஷன். அதுக்கடுத்து கார்த்திக் சொல்கிறாரு, சீரியஸ்லி தேங்க்யூ ஃபார் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இன்னொரு முறை இந்த வாட்டி அவரே அவங்கள கட்டிப்பிடிக்கிறாரு. அந்த லாஸ்ட் லைன் சொல்லும்போது அவரோட வாய்ஸில் கிராக் விழுகுதுங்க. அவர் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாரு. ஜோயி மெதுவாக சிரிச்சிட்டு கார்த்திக் அப்படிங்கிறாங்க. கண்ணை தொடச்ச கார்த்திக் நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படிங்கிறாரு, நான் ஒரு ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம். இப்போது ஜோயி கேட்டதுக்கு கார்த்திக் வந்து ஹக் பண்ணிடுறாரு. அது அந்த ஹக் இருக்குல்ல, அந்த ஹக் கடைசியாக நம்ம ஜோயி கேட்டப்போ அந்த ஹக்கில் ஜோயிக்கிட்ட இருந்து போன அந்த ஹக்கு காதல் இருந்துச்சுங்க. ஆனால் அதை விட அதிகமாக ஒரு அமைதியும் இருந்துச்சு. நம்ம கார்த்திகால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு கம்ஃபர்ட், ஒரு சேஃப்டி அப்படிங்கிற ஃபீல். யூனோ, ஒரு மனுஷனை ஒரு பர்சனை இழக்காமல் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம ஜோயிக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவரை நம்ம பார்க்க வைக்கணும், இவன் வித்தியாசமாக இருக்கான், யார் அப்படின்னு அன்றைக்கி அப்படி நினச்ச ஒரு ஆள் இன்றைக்கி ஷீ இஸ் த ஏஞ்சல் ரைட் இன் கார்த்திக்ஸ் லைஃப். சில பேர் நம்ம வாழ்க்கையில் காதலாக வரமாட்டாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் அழகாக மாறுறதுக்கு காரணமாக இருப்பாங்க. நம்ம டவுனாக இருக்கிறப்போ சேஃபாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் அமைதியாக நம்ம கூட இருப்பாங்க. அப்படி ஒருத்தங்க இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயங்க இந்த உலகத்தில். அதுதான் நம்ம ஜோயி, அவளின் காதல். இந்த தொடரோட ஒவ்வொரு எபிசோடுக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு புதிய கதையோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.